திருவள்ளூர் மாவட்டம் தோமூர் ஊராட்சிக்குட்பட்ட பொதுப்பணித்துறை ஏரியில் அரசு அளித்த அனுமதியை மீறி மணல் அள்ளப்பட்டு வருகிறது. மணல் கொள்ளையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். தவிக ஆட்சியில் கனிம வள கொள்ளையே இருக்காது என தேர்தல் மேடையில் பேசினார் அக்கட்சியின் தலைவர் விஜய். தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அவர் கனிம வள கொள்ளையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தோமூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் நெடுஞ்சாலை பணிக்கென சவுடு மண் அள்ள தனியார் நிறுவனம் அனுமதி பெற்றுள்ளது. ஆனால் அரசின் விதிகளை மீறி 10 அடிக்கு மேல் மண்ணெடுத்து ஏரியை கிணறு போல் மாற்றியுள்ளனர். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் லாரியை வேகமாக ஓட்டி சென்றனர். பொதுவாக ஏரிகளில் மண்ணள்ளும் போது ஒரு லோடுக்கு 1 பில் என போடுவது வழக்கம். ஆனால் இங்கு பில்லும் போடுவதில்லை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கனிம வள மாவட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குவாரி எங்கே செயல்படுகிறது என செய்தியாளரையே கேட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணல் கொள்ளையால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் விதிகளை மீறி மண்ணெடுக்கும் குவாரிகள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தோமூர் ஊராட்சிக்குட்பட்ட பொதுப்பணித்துறை ஏரியில் அரசு அளித்த அனுமதியை மீறி மணல் அள்ளப்பட்டு வருகிறது. மணல் கொள்ளையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். தவிக ஆட்சியில் கனிம வள கொள்ளையே இருக்காது என தேர்தல் மேடையில் பேசினார் அக்கட்சியின் தலைவர் விஜய். தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அவர் கனிம வள கொள்ளையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தோமூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் நெடுஞ்சாலை பணிக்கென சவுடு மண் அள்ள தனியார் நிறுவனம் அனுமதி பெற்றுள்ளது. ஆனால் அரசின் விதிகளை மீறி 10 அடிக்கு மேல் மண்ணெடுத்து ஏரியை கிணறு போல் மாற்றியுள்ளனர். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் லாரியை வேகமாக ஓட்டி சென்றனர். பொதுவாக ஏரிகளில் மண்ணள்ளும் போது ஒரு லோடுக்கு 1 பில் என போடுவது வழக்கம். ஆனால் இங்கு பில்லும் போடுவதில்லை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கனிம வள மாவட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குவாரி எங்கே செயல்படுகிறது என செய்தியாளரையே கேட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணல் கொள்ளையால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் விதிகளை மீறி மண்ணெடுக்கும் குவாரிகள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.